பத்மநாபன் கோவில்ல இவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தது யாருன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதை இந்த வீடியோல சொல்றேன். கிபி 500ஆம் நூற்றாண்டுல பத்மநாப சாமி கோவில் கட்டப்பட்டதுன்னு தகவல் இருக்கு. 1686ஆம் ஆண்டு தீ விபத்து நடந்து மொத்த கோயிலும் அன்னைக்கு எரிஞ்சிருச்சு. அத திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மர் பெரிய கோயிலா அதை புதுப்பிச்சார். அதை அவர் புதுப்பிக்கிற வரைக்கும் அந்த கோயில் 50 வருஷமா அப்படியே இருந்துச்சு. அந்த கோயில்ல உயர் சாதிகாரங்க மட்டும்தான் கோயிலுக்கு வரணும். அப்படி கோயிலுக்கு வர உயர் சாதி ஆளுகளுக்கு இலவசமா சாப்பாடு போடணும்னு குறிப்பிட்ட 18 சாதி மக்கள் கிட்ட நிறைய வரிய வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கன்னியாகுமரியில தாழ்குடி கிராமத்தை சேர்ந்த மாடதின்ற ஒரு பொண்ணு மேலாடை போட வரி கட்டலன்றக்காண்டி அந்த கர்ப்பிணி பெண்ணை ஒரு சைடு மாட்டுக்கு பதிலா கட்டி உழுவ விட்டாங்க. அந்த மாடதி அந்த இடத்துலயே உயிரை விட்டுட்டாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி சாதி கொடுமைகளும் அதிகம். மீசைக்கு ஆடைகள் அணியதற்கு எக்கச்சக்கமான வரியை போட்டாங்க. மார்த்தாண்டவர்மர் நம்பூதிரியோட வார்த்தைக்கு மறு பேச்சு பேச மாட்டார். இப்படி தாறுமாறா வசூலிச்ச காசு பல போர்ல ஜெயிச்ச பொருட்கள் எல்லாம் அந்த கோயில்ல 6 அறைகள்ல எவ்வளவு தங்கம் பதுக்கி வச்சிருக்குன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.